கஷ்டத்தை பார்த்து யாருங்க இந்த நாட்டுல வேலை செய்வாங்க? நாங்க செஞ்சோம். நோய் பரவதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தர் வீட்டுல அடங்குனீங்க. ஆனா நாங்க அடங்கல. எங்களுடைய தேவையும் இங்க இருந்தது. மனுஷங்க அந்த இடத்துல வியாதியில இருக்கிற நேரத்துக்கு நாங்க அவங்களுக்கு உதவி பண்ணணும். எங்களை விட்டா அந்த இடத்துல யாரும் இறங்க மாட்டாங்க. உங்க வீட்டு குப்பையை நீங்க கையில எடுக்கிறதுக்கு கூட யோசனை பண்ணுவீங்க. ஆனா நாங்க கை கிளவுஸே இல்லாம அதை வாரி போடுறதுதான் எங்களுடைய வேலை. ஏன்னா அதுக்கான வருமானத்தை நாங்க வாங்குறோம். எங்க மனசாட்சி நேர்மையோட நாங்க அந்த விஷயத்த செய்யறோம். நீங்க எங்களுக்காக என்ன செய்யறீங்க? ஒரு விஷயமாச்சு இத்தனை வருஷமா நாங்களும் கேட்டுட்டே இருக்கோம். ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து உங்க கையெழுத்து 4 வருஷம் ஆகுதுங்க. 4 வருஷம் ஆகுது. ஒரு கையெழுத்து போறதுக்கு உங்களால முடியலன்னு சொன்னா அப்புறம் என்ன நீங்க ஆட்சி செய்யற நிர்வாகம் உங்களுக்கு நல்ல முறையில நடக்க நினைக்கிறீங்க? எத்தனை குடும்பம் தெரியுமா இந்த இடத்துல? ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்லைங்க. 5 நாளாவே உண்ணாவிரதம், சாப்பாடு தண்ணி இல்லாத அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல வழியாவும் போயிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கல. ஒரு குடும்பத்துல இருக்கவங்கள குழந்தைங்களை விட்டுட்டு வீடு வாசலை விட்டுட்டு கொசு கடியிலயும் காத்துலயும் வெயிலையும் லோல் பட்டு இருக்கோம்.